வெல்கம் டு ப்ளூ சட்டை. இது நம்முடைய பிக் பாஸ் ரிவ்யூ. ஸோ ஃபைனலி டிக்கெட் டு ஃபினாலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை பற்றி எந்த சீசன் இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி ஓவராக பயங்கரமாக ஹைப் ஏற்றுனாங்க. ஏன்னா வரப்போகுது, அது வருது, இது வருது, யார் ஜெயிக்க போகிறா, மணி இருந்தால் ஈஸியாக போயிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சு நடந்துச்சு. லாஸ்ட்டில் மணியும் போயிட்டார். ஸோ டிக்கெட் டு ஃபினாலே அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டே 1 டு பி ஹானஸ்ட் நல்லா சுவாரஸ்யமாகவே யோசித்து டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் புதுசாக டாஸ்கையும் தாண்டி ரிசல்ட்டையும் தாண்டி சேலஞ்சுன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு அதுவுமே இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை மேம்படுத்தினாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும்னே இவ்வளோ நேரம் சைக்கிளை ஓட்டு, இதை உருட்டு, அதை உருட்டுன்னு சொல்லிட்டு வெறும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இதை வச்சு நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாட்டி முதல் நாள்லேயே வெரைட்டி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, மென்டல் ஸ்ட்ரென்த்து, ஒரு பேஷன்ஸு எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுற மாதிரி. அதே டைம் ஃபிசிக்கலி வீக்காக இருக்கிறவங்க இல்லாட்டி அவ்வளோவா கேம்ஸில் இன்வால்மெண்ட் இல்லாதவங்களுக்கு வாயாலே விவாத திறமை இருக்கிறவங்கள வச்சும் அவங்களுக்கும் ஈக்குவலாக சான்ஸ் தரணும் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போனாங்க. அண்டு அந்த டாஸ்க்கை ட்ராக் பண்ணுறதெல்லாம் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு போர்டு இருக்கும், போர்டில் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த வாட்டி ரொம்ப க்ரியேட்டிவானா இது தேவையா அப்படின்னு தெரில. ஓகே, ஏதோ ஒரு வித்தியாசமாக உருட்டுறாங்க, கேமில் உருட்டின மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஒரு ஹைவே ரோடு போட்டு இந்த ரோடில் டிக்கெட் டு ஃபினாலே யார் அந்த ரோட்டுக்கு சீக்கிரம் போய் சேர்றான்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு டைல்ஸ் வச்சு கக்கூஸ் இருக்கிற டைல்ஸ் எடுத்து கொண்டு அவங்க கக்கூஸ் திரும்ப கக்கூஸ்னு வருது, அந்த டைல்ஸில் அவங்க பேரை எழுதி வச்சு கொண்டு போகிற மாதிரி யோசிச்சு வச்சுருக்காங்க. பரவாயில்ல. அண்டு ஃபஸ்ட்டு இதே பார்த்திங்கன்னா டைல்ஸ் வச்சு தான் நீங்கள் உள்ளே போக போகிறீங்க. ஸோ டைல்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லிட்டு டைல்ஸை அடுக்கி வச்சு உருட்டணும் பால். இந்த உருட்டுறதுன்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்மளே கண்டிப்பாக அடிக்கடி ரிவ்யூவில் பயன்படுத்துகிற வார்த்தை தான். காமெடியாக தான் பேசியிருப்போம். பிக் பாஸ் அதை ரொம்ப ஓவராக எல்லா வாட்டியுமே ஷிவன் நல்லா உருட்டுனீங்க, அசீம் எப்போ உருட்ட போகிறீங்க, ரச்சிதா உருட்டுனது போதுமான்னு சொல்லிட்டு நிறையா காமெடி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நான் எதுவும் பேச முடியாது. அண்ட் உருட்டுறதுல பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாமல் பெருசாக என்டர்டெயின் பண்ணாமே நான் நல்லா பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அடிக்கடி மைனாக உருட்டுவாங்கல்ல. ஸோ அவங்க இந்த உருட்டுறதுல அவங்க வின் பண்ணிட்டாங்க. அண்டு வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, மைனா நல்லா விளையாண்டாங்க. அதான் நம்ம சொன்னோமே சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இது ஒரு லாஜிக்கலாக யோசித்து பார்த்தா ஒரு நல்ல இதுதான். ஏன்னா ஒரு கேம் நடக்குது, ஒரு கேமில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, அவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் வராங்க. இவங்க இருக்கிறதுலே வீக்கஸ்ட்டுன்னு ப்ரூவ் ஆகி அவங்க லாஸ்ட் ப்ளேஸ் வராங்க. ஸோ எந்த இடத்துலேருந்து நீ யாரை நீ கம்பீட் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டைல்ஸ் அவங்கள்ட்ட போவோம், இல்லாட்டி அதை நீ கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமாக யோசிச்சாங்க இல்லையா. அதில் யாரெல்லாம் சேலஞ்சுக்கு ரெடின்றப்போ நிறைய பேருக்கு 8 டைல்னா ஆசை வரும். அதுவும் கொஞ்சம் இந்த மாதிரி திரும்ப விளாண்டு முயற்சி பண்ணலாம், பெட்டராக ஆடலான்ற கேம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா ஆசைப்பட தான் செய்வாங்க. இருந்தாலுமே அந்த இனிஷியல் எஃபர்ட் போட்டு ஜெயிச்சவங்களுக்குன்னு அந்த எஃபர்ட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஸோ அந்த மரியாதையின் காரணமாக வின் பண்ண மைனாக்கு அந்த இடத்துல ஒரு பவர் இருக்குது. சேலஞ்ச் பண்ண வேண்டிய அந்த கூட வர வேண்டிய ஆள் யாருன்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது அவங்க இஷ்டம். அவங்க ஆப்வியஸாக இருக்கிறதுல 8ஆவதா, சரி அவர் தான் வீக்குன்னு நினச்சி அவரை சூஸ் பண்ணாங்க. அதுலேயும் திரும்ப விக்ரமன் வெஸ் மைனா நடந்து மைனா வின் பண்ணிட்டாங்க. இப்போது எப்பயுமே நான் இந்த டாஸ்க் பற்றிலாம் ரொம்ப நேரம் விமர்சனம் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, விளாண்டாங்க, உருட்டினாங்க, பாலை தூக்கி போட்டாங்க, முடிஞ்சு, அவ்வளோதான். இதே நான் தெளிவாக சொல்கிறேன்னா, விக்ரமன் அங்கே உருட்டினது பார்த்தான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உருட்டினா இருப்பாருங்க, அவரோட தோல்வியை ஒத்துக்காமல். அதாவது இது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறவங்கலாம் திரும்ப ஃபஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக 8ஆவது இடத்துல இருக்கிறவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கள சேலஞ்சராக சூஸ் பண்ணி கொண்டு போய் விளையாண்டா அது ரொம்ப சேஃபான கேமு, அது அவங்க கம்ஃபர்ட் ஜோனு. அவங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரதுக்கு தான் இந்த டிக்கெட்டு ஃபினாலேவே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உருட்டினார். ஷிவின் நியாயமாக பேசுனாங்க. இது கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வரதுக்கோ அதுக்கோ இதுக்கோலாம் கிடையாது, கேம் வின் பண்ணணும், அதுதான் அல்டிமேட் கோல், அதுக்கு தான் இந்த கேமு அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேர். ஸோ விக்ரமன் தோத்துட்டாரு. ஸோ விக்ரமன் மாதிரி ஆட்கள் அண்டு இந்த மாதிரி ஃபிசிக்கலி மேபி தோத்தாங்கன்னா மென்டலி இதை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு காட்டலான்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. அண்ட் இது நேருக்கு நேர் அனௌன்ஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ரச்சிதாவோட முகத்தில் மரண பீதி. ஆஹா, இவங்கிட்ட சாதாரண மனுஷனே பேசி ஜெயிக்க முடியாது, நம்ம வேறு சாஃப்ட் டைப்பு, நம்மளை கடிச்சு வச்சுருவான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்கள். அதாவது நேருக்கு நேர், இதுதான் டாஸ்கோட நேமு. நேருக்கு நேராக ரச்சிதா ஃபேஸ் பண்ண போகிற ஆள் அசீம். அப்போ ரச்சிதாவோட ஃபீலிங்ஸை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்ல. ஸோ அது பயங்கர காமெடியாக இருந்துச்சு. அண்ட் இதில் என்ன ஒரு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம்னா ரச்சிதா வின் பண்ணிட்டாங்கன்றது தான். ஏன்னா யாரை விட யார் பெட்டருன்னு பேசணும், இதுதான் விஷயம். இது
ஒரு மனுஷனா, ஒரு ஹியூமன் பீனா, கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு மரியாதை தர ஒரு ஆளாக பார்த்தா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா இல்லை நானெல்லாம் மனுஷியா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலும் பேசலாம். ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக யார் நல்லா என்டர்டெயின் பண்ணியிருக்கா, யார் நல்லா கண்டென்ட் கொடுத்துருக்கா, யார் இந்த கேமை போல்டாக விளாண்டுருக்கா அப்படின்ற மாதிரியும் பேசலாம். இப்போது 2 பேர் பற்றி பேசும்போது ஆப்வியஸாக இன்னொருத்தவங்கள நெகட்டிவ்ஸை சுட்டி காமிச்சு தான் இவங்க பேசினது இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஒரு கண்டென்ட் வைஸ், ஒரு கண்டஸ்டன்ட் வைஸ் நிறைய ஒப்பீனியன்ஸ் வச்சதாக இருக்கட்டும், குரல் கொடுத்து பேசுனதாக இருக்கட்டும், தன்னோட ப்ரெசன்ஸை காமிச்சதாக இருக்கட்டும், இது எல்லா விதத்துலேயுமே ரச்சிதாவால் அசீம் கிட்ட கூட நிற்க முடியாது அப்படின்னு இருந்தாலுமே, நான் சொன்ன ஒரு மெயினான பாயிண்ட் இருக்குல்ல, ஓப்பனிங்கே இதுதான், சக கண்டஸ்டண்ட்டுக்கு இந்த வீட்டில் நான் மரியாதை கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பண்ணதே கிடையாது அப்படின்ற பாயிண்ட்டில் ரச்சிதா ஆரம்பத்திலே வந்து அசீம் மேலே ஒரு முக்கியமான ஒரு கருப்பு புள்ளியை நெத்தியில் போட்டு மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக கண்டஸ்டன்ஸ் தான் அங்கே பஸர் அமுக்கி ஓட்டு போடணும் இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் வந்து அங்கேயே வந்து இம்ப்ரெஸ் ஆனாங்களோ இல்லையோ, அசீமு யோசிச்சு பார்த்தா இந்த 86 நாள் 87 நாட்களில் வந்து எங்கேயோ வந்து எல்லாரையுமே திட்டிருப்பாருன்ற ஒரு கண்ணோட்டத்தில் வச்சு பார்க்கும்போது அதை காரணமாக வச்சு ரச்சிதாக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. விவாதம்னு வச்சு பார்த்தா இப்போ அசீம் வந்து சவுண்ட் அதிகமாக இருக்குமே தவிர வந்து விவாத திறமை பயங்கரமாக இருக்குது, அவர்கிட்ட யாருமே பேச முடியாதுன்னெலாம் கிடையாது. சில நேரங்கள் அவரே வந்து லாஜிக்கலாக கொஸ்டின்ஸ் வரப்போ தண்ணி கூடுறான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவார். அப்புறம் தைரியம் இல்லைன்னு சொன்னால் அது மட்டும் பெரிய ரவுடி மாதிரி முறுக்கிட்டு வந்து நிற்பார். அவருமே வந்து கொஞ்சம் வீக்னஸ்லாம் இருக்கிற ஆள் தான். ஆனால் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை வச்சோன்னா அவரை ஈஸியாக டேக்கிள் பண்ணி தோக்கடிச்சிடலாம். கொஞ்சம் நம்ம லைட்டாக சர்க்கிள் காமிச்சோன்னா சிங்கம் சிறுத்தையெல்லாம் டக்குன்னு மானோட கழுத்தில் ஏறி இந்த கொதவாளியிலே கடிச்சு வைக்கும்ல, அது மாதிரி கடிச்சு வச்சுருவார். ஸோ ரச்சிதாக்கெல்லாம் அந்த பயம்தான், சங்க கடிச்சு வச்சுருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே வந்து ரச்சிதா இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இந்த சவுண்டோ கண்டினியூஸாக இத்தனை வேர்ட்ஸு ஒரு சென்டென்ஸ் இவ்வளோ பேசுனது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ரச்சிதா வின்னு. ஸோ அதுதான் பெரிய ட்விஸ்ட்டு. அண்ட் அசீம் ரொம்ப அழகாக ஓகே இப்போலாம் வந்து அதாவது ரேங்கிங் டாஸ்க்குன்னு வந்தால் தான் லைட்டாக ஜாம்பியாக மாறிடுவார்னு நினைக்கிறேன். சில டாஸ்க்லாம் இப்போலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த எதிரில் இருக்கிறவங்க வின் பண்ணிட்டா சூப்பர் மச்சான், சூப்பர் கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக கை தட்டிட்டு வாழ்த்து சொல்லிட்டு போகிறாரு. நல்லா தான் இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் ஏடிகே ஷிவின், இப்போ நான் சொன்னேன்ல அசீமோட பெருந்தன்மை வாழ்த்து சொல்கிறாரு கை தட்டி போகிறாருன்னு. இங்கே பாருங்கள், ஏடிகே வர்சஸ் ஷிவின். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏடிகே வந்து நான் பண்ண சில விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக இருந்தனால தான் என்னை இந்த வீட்டில் வச்சுருக்காங்க, ஆனால் உங்களை அப்படி கிடையாது, வேற ஒரு காரணத்தினால வச்சுருக்காங்கன்றாரு. அங்கேயே முடிஞ்சு. அதாவது சில பேர் சொல்கிறாங்க ஏடிகே சொன்ன இன்டென்ஷன் அது கிடையாது, அவரை வேறு மாதிரி மீன் பண்ணியிருப்பாருன்னு. ஆனால் வேறு சில காரணங்கள் இல்லை வேறு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூரல் ஃபார்மில் சொல்லியிருந்தா கூட நான் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுத்துருப்பேன் ஏடிகேக்கு. ஆனால் ஏடிகேக்கு ஷிவின் மேலே எவ்வளோ காண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது குயின்ஸ் இருந்திருக்கலாம், ஷிவின் போயிருக்கலான்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு வந்து மூளை வேலை செய்யுது. அந்த அளவுக்கு அவர் மூளை இருக்குது, அந்த லட்சணத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏடிகே வர்சஸ் ஷிவின் வரப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ஷிவினை வந்து வேற ஒரு காரணத்தால் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக வீட்டில் உங்களை மக்கள் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வந்து வேற ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு வேற ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஏடிகே என்ன மீன் பண்ண வராரு? நம்ம ஓப்பனாகவே பேசலாமா? நான் வந்து ஏடிகே சொல்கிறத ஒரு மாதிரி மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணி எக்ஸாகரேட் பண்ணிலாம் நான் சொல்லலை. நான் ஒரு டவுட்ஃபுல்லாகவே நான் கேட்குறேன். ஏடிகே ஷிவின் வந்து ஒரு திருநங்கை என்ற காரணத்தினால் மட்டும்தான் மக்கள் வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரா? அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகேவா? நான் அப்படி தான் சொன்னாருன்னு சொல்ல வரல, நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் ஸ்ட்ராங்காகவே நம்புகிறேன். அதாவது நோயிங் ஏடிகே, நோயிங் இஸ் ஹேட்டட் டுவர்ட்ஸ் ஷிவின் அண்ட் அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ், அந்த வார்த்தை, அந்த கான்டெக்ட், அந்த டோன், சொல்ல வந்த பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது ஷிவின் ஒரு திருநங்க, அதனால தான் மக்கள் இவ்வளோ நாள் அந்த ஒரு காரணத்தினால தான் வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு ஏடிகே சொன்ன மாதிரி தான் நான் பார்த்தேன். சரி, ஓகே, இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். இந்த மாதிரி அவர் யோசித்து சொல்லியிருந்தா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அதாவது மக்கள் அவ்வளோ முட்டாளா? ஷிவின் வந்து நல்லா ஆடுறாங்களா, நல்லா இல்லை ஆடுறாங்களா, நல்ல கேரக்டரா, எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, கேம் எப்படி பேசுகிறாங்க, கிளாரிட்டி இருக்கா, அவங்க தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து ஒன்றுமே யாரும் பார்க்காம
ஒரு திருநங்கைப்பா அவங்க வந்துட்டாங்கப்பா, அவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற அளவுக்கு மக்கள் முட்டாளாயிட்டோமா நம்மெல்லாம் அப்படின்னு தான் ஏடிக்கிட்ட கேட்கணும். சரி, உனக்கு நீயே வந்து இந்த வீட்டுக்குள்ள அசீமுக்கு சொம்பு தூக்குன ஒரு ஆள், அதுவும் அசீம் வந்து பீக் ஈவல்னஸை காட்டின டைமில் அசீமுக்கு சொம்பு தூக்குன ஆள் யார்? ஏடிக்கே. அண்ட் இவரை பற்றி இவரை பற்றி இந்த ஊர்கிழவின்ற பேரில் நான் வைக்கல, ஊரே வச்சிருக்கு ஏடிக்கேக்கு. ஊர்கிழவின்ற பட்டம் வாங்கினவர். ஏன் வாங்கினாரா? எல்லாரை பற்றியும் பின்னாடி பேசுவார், அவங்க முன்னாடி வேறு மாதிரி பேசுவார், பின்னாடி பேசுவார் அப்படின்னு சொல்லி அது ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருந்தார். நேராக இப்போ தனா கிட்ட போய் ஒன்று எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் பின்னாடி போய் செவிலே வாங்குவா அப்படின்றது, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஊர் கிழவின்ற பட்டத்தை வாங்கிட்டு இருந்தவர் தான் ஏடிக்கே. ஆனால் அவரே வந்து ஓரளவுக்கு கேமை திருத்திக்கிட்டு விக்ரமனெல்லாம் வந்து வெறும் நீங்கள் பொம்பளைங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பிராண்ட் பண்ண ஆள் தான் ஒரு ஏடிக்கே. ஆனால் அவர் கேமை முடிஞ்ச அளவு மேம்படுத்திக்கிட்டு கொஞ்சம் வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டு அசீம் பற்றி புரிஞ்சுக்கிட்டு விக்ரமன் பற்றி புரிஞ்சுக்கிட்டு, அசீம் வந்து ஓகே அவங்ககிட்ட சில குறைகள் இருக்குது ஆனால் அவனே நண்பன் சொல்லிட்டு அப்படி ஒரு ஜோனில் போயிட்டு விக்ரமன் பற்றி புரிஞ்சுக்கிட்டு, விக்ரமன் வந்து ஒரு டைட்டில் வின்னர், நீங்கள் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு தகுதி இருக்குது, நம்பர் 1க்கு தகுதி இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு விக்ரமன் மேலே ஒரு பெர்ஸ்பெக்டிவை மாற்றிக்கிட்டு அவ்வளோ விஷயம் விளாட்றாருல, இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருந்திருக்காருல. அப்போ அந்த மாதிரி ஒரு உள்ளே இருந்து ஒரு கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தன்னோட வியூ ஒப்பீனியன்லாம் மாற்றிக்கிட்டு விளாண்ட ஏடிகேக்கு இவ்வளோ நாள் வீட்டில் இருந்தோம். நம்ம எந்த மூளையை வச்சு குயின்ஸிக்கு பதிலாக ஷிவின்னு சொன்னோம்? சரி அதெல்லாம் விடு, உண்மையாகவே ஷிவின் அந்தளவுக்கு மோசமாக விளாண்டுட்டாங்களா? ஷிவின் வந்து ஒரு பேசுகிறதுலையோ ஒரு தெளிவோ ஒரு கிளாரிட்டியோ இந்த கேமை புரிஞ்சு விளையாடுற ஒரு கண்டஸ்டன்ட் கிடையாதா? நிஜமாவே திருநங்கன்னு தான் வச்சுருக்காங்களா? அதுக்காக தான் கமல் சார் சப்போர்ட் பண்ணுறாரா? அதுதான் ஆடியன்ஸ் கை தட்டுறாங்களா? அதுதான் ஓட்டு விழுகுதா அப்படின்னு கொஞ்சமாச்சு யோசிக்க மாட்டாரா? எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு நியாயமாக பார்த்தா அந்த அசீமு, மணிகண்டன், இதுக்கு முன்னாடி அதாவது இந்த ஒரு கண்டஸ்டன்ட் வந்து சண்டை போடுறது, சண்டையில் வார்த்தை விடுறது, கோவப்படுறது, அநியாயமாக பேசுகிறது, இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஏடிக்கே வந்து நான் இன்னும் ஒரு டவுட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் ஓரளவுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த போக்கிரி படத்தில் அந்த இன்ஸ்பெக்டரை காய்கறி மார்க்கெட் வச்சு கும்முன்னு கும்மி எடுத்து மூஞ்சில் தக்காளியெல்லாம் புழிஞ்சு விட்டு ரத்தம் வர வச்சு இது நீண்ட டவுட்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் சொல்லிட்டு போவார்ல, அது மாதிரி தான். உனக்கு எவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம் இருந்தால் அந்த மாதிரி யோசிக்க தோணும். ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தீனா நீ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு திருநங்கன்ற காரணத்தினால தான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு மேபி சில பேர் நினைக்கலாம். அவர் அப்படி சொன்னாரோ சொல்லலையோ, நீங்கள் ஏன் ப்ரோ ஏடிகே அப்படி சொல்லியிருப்பாருன்ற மாதிரி பதிவு பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்னு. நான் யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. அண்ட் ஏடிகே பற்றி நான் இவ்வளோ நாள் என்ன பேசிகிட்டு இருக்கேன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏடிகே எவ்வளோ இடத்துல நான் பாராட்டியிருக்கேன், எங்கெங்கே நான் அவரை குறை சொல்லியிருக்கேன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் இப்போயுமே சொல்கிறேன், இதே ஏடிகே நாளைக்கு நல்லா விளாண்டாரு, நாளைக்கு எனக்கு பிடிக்கிற மாதிரி எதாவது பண்ணாருன்னா, இல்லை இன்றைக்கி எபிசோட்லேயே வேறு ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா நான் பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் இந்த பாயிண்ட்டு எனக்கு அப்படி தான் தோணுச்சு. டவுட்டாக இருக்கிறவங்க திரும்ப ஹாட் ஸ்டாரில் பார்த்துக்கோங்க, இல்லை யூடியூப்பில் பார்த்துக்கோங்க, இல்லை உங்கள் கருத்து என்னன்றதை கீழே சொல்லுங்கள். ஸோ அதை விட்டு எனக்கு இதை தாண்டி இதுக்காகவே தோக்கணும்னு தான் தோணுச்சு. ஸோ ஷிவன் வின் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு பாயிண்ட்டு போதும்ப்பா, இதுக்கு மேலே இந்த விவாதமே தேவையில்லைன்றா தோணுச்சு. இருந்தாலுமே ஷிவின் வந்து ரொம்ப அழகாக அசீமை வந்து எப்படி இவர் பார்த்தாரு, அப்புறம் எந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் வச்சுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் தட்டி கேட்க தவறுனாருன்னு சொல்லிட்டு நல்லாவும் பேசினாங்க. அண்ட் இவர் வந்து ஷிவின் சத்தமாக பேசுகிறதையும் பேச விடாததையுமே குறையாவே சொல்லி நழுவ பார்த்தாரு. அது ஒரு பக்கம் வந்து ஷிவின் அப்படி பேசுகிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆனாலுமே இவர் அவரோட ஸ்பேஸை கேட்டு வாங்கி பேசுகிறதுக்கு தான் நேருக்கு நேருன்னு பேர் வச்சுருக்காங்க. அவங்க பேசுகிறாங்க, ஐயோ நான் அவங்க தான் அதாவது தோக்க போகிற மேட்ச்சுன்னு தெரிஞ்சு எல்லாம் வாங்கடா வாட வேணாவா இந்த இது கொடுத்துட்டு போவேன், வாக் ஓவர் கொடுத்துட்டு போகிற மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு தைரியம் இல்லாத ஒரு செயல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இதில் இன்னொரு இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸு, செமிஃபைனல்ஸு, ஃபைனல்ஸுன்ற மாதிரி எல்லாருமே நாக் அவுட் ஸ்டேஜ் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விக்ரமனும் கதிரவனும் பேசினாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதாவது யாரும் அட்டாக் பண்ணிக்க மாட்டாங்க, கரெக்டாக பேசுவாங்க. இருந்தாலுமே ஒருத்தர் வந்து பேசவே மாட்டார், இன்னொருத்தர் நியாயத்துக்காக பேசுவார். ஸோ அவர் பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கதிரவன் பேசுனது பெருசாக அவருக்கு வந்து இது அவருக்கு உண்டான டாஸ்கே இல்லை சொல்லப்போனால். நேருக்கு நேர் இது வரைக்கும் பேசியிருந்தால் தான் இவர் வந்து நல்லா ஒரு பேர் எடுத்திருப்பார் பிக் பாஸில். டம்மி பீஸுன்ற பேர் எடுத்திருக்க மாட்டார். ஸோ அது வந்து ஈஸியாக விக்ரமன் வின் பண்ணிட்டார். விக்ரமன் வெர்சஸ் ஷிவின் த ஃபைனல்ஸ், இந்தியா ஆஸ்திரேலியா மாதிரி. அதாவது இவ்வளோ நாளாக வந்து யாரெல்லாம் விக்ரமன் வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி விக்ரமனும் ஷிவினும் வந்து கூட்டாக இருக்காங்க, குரூப்பிசம் பண்ணுறாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ,
அதாவது முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஏன் இன்றைக்கி நான் எவ்வளோ நாள் விக்ரமன் பற்றி நான் பாசிட்டிவாக பேசியிருப்பேன். ஆனால் அங்கங்கே சில இடங்களில் நெகட்டிவ்ஸ் இருந்தால் அது அன்றைக்கி ரொம்ப கடுமையாக பேசியிருப்பேன். இன்றைக்கி மைனா விஷயத்தில் பேசலையா, யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவு ஒரு 10ல் 7 வாட்டி யார் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 2 விக்ரமனும் ஷிவின் தான். அதனால தான் வந்து ஒருத்தர் மேலே இருக்கிற ஒருத்தர் இருக்கிற நியாயத்தை பார்க்குறதுனால அவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும், குரூப்புன்னு சொல்ல தோணும். குரூப்போ இல்லையோ சில பேர் இப்படி சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க மக்கள் மனசில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஆட்கள். ஆனால் அவங்களுமே வந்து இன்றைக்கி நடந்த விவாதம் முடிச்சுட்டு நடந்த சண்டை இல்லை, அதுவுமே ஒரு விவாதம் தான். எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தோணியிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேர்கிட்டையும் முடிஞ்ச அளவு நீ கரெக்டு தான் இருந்தாலுமே அங்கே சில விஷயங்கள் நோட் பண்ணி எதிராக பேசணுன்றதுக்காகவே முடிஞ்ச அளவு நல்லா ஃபைட் பண்ணி பேசினாங்க. அண்டு எண்டில் வந்து ஷிவின் வின்னு. எந்த அளவுக்கு 2 பேர் நல்லா போட்டி போட்டாங்கன்னா யார் வின்னே சொல்ல முடியாத அளவுக்கு விக்ரமனே பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஷிவின் வின்னானோடனே ஏடிகேக்கு பொறுக்கலை. ஸோ அவர் இன்றைக்கி ஃபுல்லாக அழுகுனி ஆட்டத்தில் தான் ஆடிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், உள்ளே வந்து இந்த மாதிரி ஆக்சுவலாக விக்ரமன் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு, அதை சொல்ல மறந்துட்டேன். ஷிவினோட ஃபஸ்ட்டு விஷயத்தில் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் அன்னைக்கு 2வது இடத்துல நின்று தான் பேசுனீங்க. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி அங்கேயே நீங்கள் வந்து மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. இல்லாட்டி அசீமை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்துட்டீங்க. நான் அசீமை ஃபேஸ் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு பேசினேன். ஸோ நீங்கள் அங்கேயே 2வது நிற்கிறீங்கன்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டில் இருந்து எனக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் நான் பெட்டர் இன்றைக்கி எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு லவ் பாயிண்ட்டை சுட்டி காமிச்சு பேசி அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலுமே ஷிவின் வின்னுன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஏடிகேக்கு அது பொறுக்கலை. ஏடிகே எந்த அளவுக்கு இறங்கிட்டாருன்னா, பார்த்தீங்களா நீங்கள் சொன்ன பாயிண்ட்டே வந்து என் கூட பேசும்போது நீங்கள் நோட் பண்ணி சுவிட்சை அமுக்காமல் தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் தோல்வி ஒத்துக்க முடியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்படி அதாவது ஷிவின் பேசுகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரில. ஏடிகேக்கு மட்டும் இல்லை, வெளியே சில பேருக்கும் தான் சொல்கிறேன், நான் பேர் சொல்ல முடியாது. ஷிவின் பேசுகிற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் கத்துறாங்கன்றது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து குறை சொல்லணும்னு எதையாவது நோண்டி எடுத்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஏடிகே வந்து அவர் அழுது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ஆர்கியூமெண்ட் முடிஞ்சு லாஸ்ட்டில் பிக் பாஸை பேச விடுங்கப்பான்னு சொன்னோடனே ஷிவின் வின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அண்டு வந்து விக்ரமன் அவர் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி தான். இப்போ எப்படி ஒரு விஷயத்தில் தோத்துட்டாருன்னா அதை உடனே ஏற்றுக்க மாட்டுறாருன்றத ஒரு குவாலிட்டி அவர் குறையா சொன்னோமோ, அதே மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு விவாதத்திலேயே ஒரு விஷயத்தில் வந்து தப்பாக வாய் விட்டுட்டோம் அப்படின்னு தோணுச்சுன்னா முடிஞ்ச அளவு அது எல்லாருமே சித்தரிக்கப்படுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கரெக்ஷனை உடனே பண்ணிடணும்னு சொல்லிட்டு மொத்த வீட்டையுமே கூட்டி எல்லாருக்கும் வந்து பேசி அதை உடனே சரி பண்ணி சாரி சொல்லிட்டாரு. சாரி சொன்னாலுமே எனக்கு என்ன சிரிப்புனா, இந்த கதிரவன் வந்து இட்ஸ் ஓகேன்னு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுவார்ல, அது பண்ணப்போ எனக்கு ஏடிகே ஞாபகம் தான் வந்துச்சு. ஏடிகே கதிரவன் மாதிரி நடிச்சு காமிச்சதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ எனக்கு கதிரவனை பார்த்தா எனக்கு இன்னும் சிரிப்பு தான் வருது. சீரியஸான டைமில் கூட என்னடா இப்படியாப்பா ஒரு மனுஷன் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணலாம், ஆனால் பாசிட்டிவிட்டியோட ரூபமாகவே பிறந்திருக்கேப்பா சாமி, ஏன்பா இந்த கேமுக்கு வந்த அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சீசா கேமு, இந்த பாலை எடுத்து போட்டு பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அங்கே செட்டில் பண்ணணும். நிறைய பேர் நல்லா விளாண்டாங்க. அமுதவாணன் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் லீடிங்னு நினைக்கிறேன். இன்னும் டாஸ்க்கு 3 வேறு வச்சு முடிச்சிட்டாங்க. லைவ் அப்டேட்ஸ் கேட்ட வரைக்கும் அமுதவாணன் லீடிங்கு, செகண்டு மைனான்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அண்ட் இந்த சீசா கேமில் வந்து அன்னைக்கு 1.5 மணி நேரம் ரூமில் உட்காந்து பிக் பாஸை கதற வச்சு செஞ்ச அசீமு இன்றைக்கி இவர் 1.5 மணி நேரம் அந்த பாலை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் பாவம் கஷ்டப்பட்டு விளையாட விட்டு விறுவிறுத்து பிக் பாஸ் நல்லா வேடிக்கை பார்த்து பழி தீர்த்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் முடித்ததே கூட காட்ட முடியாத அளவுக்கு எபிசோடே முடிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ரிவ்யூவும் முடிச்சுப்போம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.